வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். நம்மளுடைய அனைத்து மக்களின் வேண்டுகோளாகவும் தேர்தல் அறிக்கை 10 ஈழ தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அம்மக்களுக்குரிய அடையாள அட்டையை முழுமையாக இங்கு கொண்டு வந்து புதுப்பித்து கொள்ள ஆவணம் அளிக்கப்பட வேண்டும். நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முகவரியில் அவர்களுக்குரிய இலவசமான வீடு கட்டமைப்பு ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்கள் இங்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெறுவதற்குரிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர்களுடைய தொழில் அமைப்பு வேலை வாய்ப்புகளை அமைத்து கொள்ள முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். தொழில் அமைப்பதற்குரிய கடனுதவி மற்றும் கூட்டமைப்பு தொழிலாக அரசாங்கம் ஏற்கப்பட வேண்டும். அவர்களுடைய சுதந்திரமாக நடமாடுவதற்குரிய பங்களிப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். இது அனைத்துமே நம்மளுடைய தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு இது பரிசீலனை செய்யப்பட வேண்டும். இது மக்களின் முதன்மை கோரிக்கையாக இங்கு நாம் வலியுறுத்துகின்றோம். இது அம்மக்களுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு முதன்மையான கடமை. இன்றைக்கும் ஈழத்தமிழ் மக்கள் முகாமில் ஒரு கைதிகளாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மக்களுக்குரிய ஒரு வேண்டுகோளாக இந்த பதிவு. ஜிடி நாயுடு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் விழா சட்டமன்றத்தில் அருகில் முழுமையாக கொண்டு வரும் திட்டம். இது தினமும் நம்மளுடைய அனைத்து பள்ளி மாணவர் கல்லூரி மாணவர்களுக்குரிய பங்களிப்பாகவும் இளைய சமுதாயத்துக்காகவும் மட்டுமே அரசு பள்ளி உணவு முறை மாற்றம், அரசு வழி விவசாய நிலங்களை பராமரித்து மற்றும் கால்நடைகளை பராமரித்து முழுமையாக அந்த வரக்கூடிய உணவு மற்றும் கால்நடையிலிருந்து வரக்கூடிய இறைச்சி மற்றும் பால் தயிர் போன்ற அனைத்துமே நம்மளுடைய அரசு வழியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு முழுமையாக கொண்டு போகும் திட்டம். இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூட முடியும். அதில் வரக்கூடிய செலவுகளை கண்டிப்பாக குறைக்க முடியும். தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டும். காவலர்கள் அப்துல் கலாம் ஐயா விருது ஒவ்வொரு ஆண்டும் முதல்வர் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு விழாவாக அவர் கையில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். தமிழ்நாட்டு காவல் அதிகாரிகள் அனைவருக்குமே மடிக்கணினி, கணினி, தொலைபேசி, கைபேசி வழங்கும் திட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும். காவலர்களுக்கு மாதம் 4 நாட்கள் முழுமையான விடுமுறை அளிக்கும் திட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும். காவலர்கள் குடியிருப்பு முறைப்படுத்தும் திட்டம் தவணை முறை வீட்டுக்கடனாக குறைந்த வட்டியில் கொண்டு வரக்கூடிய திட்டமாக அமைத்து தரப்பட வேண்டும். இதை அனைத்துமே ஒரு முழுமையான திட்டமாக கொண்டு வரும் பொழுது அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் காத்திருக்கின்றது. நெகிழி தடை பாதுகாப்பாளர் சட்டம் முழுமைப்படுத்த வேண்டும். 60 நாடுகளுக்கு மேலாக நாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கும் நெகிழி பிளாஸ்டிக் அனைத்துமே தடை செய்யப்பட வேண்டும். சுழற்சி முறை நெகிழியை முழுமையாக பிளாஸ்டிக் தடை செய்யப்பட வேண்டும். ஒரு கடுமையான சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும். சமையல் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தடை செய்யப்பட வேண்டும். ரிஃபைன் யூனிட் கெமிக்கல் இல்லாத சுத்தமான எடிபிள் ஆயில் கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தம் முழுமைப்படுத்த வேண்டும். இங்கு கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் போன்ற ஒரு நல்ல சுத்தமான நம்மளுடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய எண்ணெயை மட்டுமே மீட்டெடுப்பதற்குரிய முயற்சியாக இந்த மக்கள் கேட்கின்ற ஒரு கோரிக்கை. தீர்வு முறை வங்கி கடன் முறைப்படுத்தும் திட்டமாக வீட்டு கடன் இன்றைக்கும் எண்ணற்ற மக்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலே கட்டக்கூடிய அந்த மக்களுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்து மற்றும் தவணையில் உள்ள வீட்டுக்கடன் கட்ட முடியாத எண்ணற்ற மக்களுடைய அனைத்து வீட்டு கடனையுமே 10 ஆண்டுகள் கட்டியிருக்கக்கூடிய மக்களுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்து அவர்களுக்குரிய அந்த பத்திரத்தை மீட்டெடுப்பது கொடுப்பதற்கும் 5 ஆண்டுகள் கட்டியிருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கடன் மீண்டும் கட்டுவதற்கும் அவர்களுடைய அந்த கடனை வட்டியினுடைய விகிதத்தை குறைப்பதற்குரிய சட்ட திருத்தமாகவும் கொண்டு வரப்பட வேண்டும். இன்றைக்கும் ஒரு வீட்டு கடன் வாங்கி கட்ட முடியாமல் நிலுவையில் உள்ள அனைத்துமே மறுபரிசீலனை செய்யக்கூடிய சட்ட திருத்தம் முழுமைப்படுத்தும் திட்டம். இது ஒரு 10 ஆண்டுகள் கட்டியிருந்தால் அவர்களுடைய முழுமையான மீதியுள்ள கடனை தள்ளுபடி செய்வதற்கும் மற்றும் 5 ஆண்டுகள் கட்டியிருந்தால் அவர்கள் மீண்டும் நிலுவையில் உள்ள கடனை மீண்டும் கட்டுவதற்குரிய மறுபரிசீலனை செய்வதற்குரிய சட்ட திருத்தமாக கொண்டு வரும் திட்டமாகும். மற்றும் இந்த கிரெடிட் கார்டு மூலம் எத்தனையோ இன்றைக்கு அதிகபட்சமான ஒரு கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்துமே தள்ளுபடி செய்யக்கூடிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் வெளிநாட்டு குளிர்பானங்கள் தடை சட்டம் இது தரமற்ற குளிர்பானங்களை தடை செய்யக்கூடிய சட்டமாக கொண்டு